ஸ்ரீ வாராகி ஜோதிடாலயம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் அஸ்ட்ரோ மாவீரன். அதாவது நம்ம இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் நிவர்த்தியாக போகிறது. இது எப்பொழுது சனியினுடைய வக்ரம் நிவர்த்தி ஆகிறது, அதன் பிறகு இந்த வக்ரம் நிவர்த்தியினால எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் மீனம் ராசியில் இப்போ சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? மீனத்தில் சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது சரியா டிசம்பர் மாதம், இந்த 2025லேயே டிசம்பர் மாதம் ஒரு 5 தேதிக்கு பிறகு வக்ரம் நிவர்த்தியாகி அது கடிகார திசைக்கு எதிர் திசையிலே இருந்த சனி பகவானுடைய அதிர்வலைகள் கடிகார திசையிலே சுழல ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு சில பதிவுகள் எல்லாமே போட்டிருந்தோம். சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் யோகம் பெறக்கூடிய ராசிகளாக கடகராசி, மகர ராசி, ரிஷபம் ராசி, மேலும் விருச்சகம் ராசியும் சொல்லியிருந்தோம். இந்த ராசிகள் இல்லாம நம்ம துலாம் ராசி கூட ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும், மிதுனம் ராசிக்கும் நல்ல பலன் சொல்லியிருந்தோம். சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி நடந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நல்ல பலனுமே நாங்கள் அனுபவிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்திலையும் ஒரு எதிர்பார்ப்புலையும் இருந்திருப்பாங்க. ஸோ சனி பகவானுடைய இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது அது கிரகங்களுடைய நீள்வட்ட பாதையினுடைய சுற்று வரும் பொழுது அது கடிகாரத்துக்கு எதிர் திசையில் இவ்வளவு நாள் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. டிசம்பர் முதல் வாரத்துக்கு பிறகு இந்த சனிவனுடைய வக்ரம் நிவர்த்தியாகி கடிகார திசையில் சுழல ஆரம்பிக்கும். அப்போது ரிஷபராசிக்கார நண்பர்கள் சனி பகவானுடைய 11ஆம் இட லாப இடத்தினுடைய பலாபலன்களையும், மிதுனம் ராசிக்கார நண்பர்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தினுடைய பலாபலன்களையும், கடகராசிக்கார நண்பர்கள் இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் முடிச்சு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்த நபர்களுக்கு 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தினுடைய பலன்களையும், விருச்சகத்திற்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தான பலனையும், மகரம் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி மற்றும் தைரியஸ்தான பலனையும் சனி பகவான் தர இருக்கிறாரு. அது மாதிரி துலாம் ராசிக்கும் 6ஆம் இடம், இது ரோகத்துக்கு இருந்தாலும் கடன் அடைகிறது, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த சனியினுடைய வக்ரம் நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது இருக்குங்க. சரிங்க. இதுல மேஷம், இது மேஷம். மேஷம் ராசிக்கும் மீனம் ராசிக்கும், இந்த மேஷம் மீனம், மீனத்துக்கு ஜென்ம சனிகாலமும் மேஷ ராசிக்கு விரைய சனிகாலமும், மேஷம் மீனம் இந்த 2 ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆனது பிறகு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, மேஷத்திற்கு வேலையில ஒரு சில இடமாற்றங்கள் நடக்கும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரமோஷனாக இருக்கலாம், ஒரு சில லொக்கேஷன் மாறதா இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் மாறதா இருக்கலாம், குடியேற்றம், வேற ஒரு வீடு மாறுறது, அப்பார்ட்மெண்ட் மாறுறதுலேருந்து ஒரு சில இடமாற்றங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சுப செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தியாகி இந்த 7 சனியினுடைய விரைய சனியினுடைய சுப பலன் அப்படிங்கிறது இந்த கடந்த 4-5 மாதங்களில் இருந்த பாதிப்புகள், இழந்த இழப்புகளுக்கு எல்லாம் ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீனம் ராசிக்கு மறுபடியும் இந்த வக்ர காலகட்டம் ஏறத்தாழ திரும்பவும் விரைய பலனை அனுபவிச்சோம், எங்களுக்கு முதல்ல நியூட்ரல் ஆகுமான்ற மாதிரி கேள்வி இருக்கும். உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, ஒரு நெருக்கமான தவிர்க்க முடியாத உறவுகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாலே நின்றுட்டே இருந்த காலகட்டம் முடிஞ்சு 100% இந்த குரு அருளால் பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கார நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கட்டாயம் ஒரு சில சுப பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் சுப செலவாக சுபகாரியங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சனி பகவானுடைய இந்த வக்ரகாலம் நிவர்த்தி அடையும் பொழுது குரு பகவானுடைய சுப பலனையும் மற்ற ராசிகள் அனுபவிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தலமாக நம்பலாம். மேலும் இந்த சனி வக்ரம் நிவர்த்தியாகி குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி 2026 ஜூன் முதல் வாரத்தில் நடக்கும். இந்த காலகட்டமும் கட்டாயம் இந்த சனியின் இடமாற்றத்தினால அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சுப பலன்களை கன்னிராசி, விருச்சகம் ராசி, கடகராசி இந்த அன்பர்களுக்கு எல்லாம் கொடுக்கும்.
அது நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் சனி பகவானுடைய யோகங்களையும் நம்ம வந்து பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு.